கும்பகோணத்தில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த மாநாட்டில் 5 முக்கிய அறிவிப்புகளை உங்களுக்காக உங்களின் ஒருவனாக வெளியிட விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமும் 44 உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயும் இப்போ வழங்கப்படுது. இனி 5000 ரூபாய் ஓய்வூதியமாக 2500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, உலமாக்கள் நல வாரியத்தில் 15060 முதற்கட்டமாக இதில் 1000 உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான அரசு மானிய தொகை 25000 ரூபாயிலிருந்து 50000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, ஏற்கனவே சென்னை மற்றும் மதுரையில் சென்னை மற்றும் மதுரையில் வக்ஃப் தீர்ப்பாயம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூடுதலாக ஒரு வக்ஃப் தீர்ப்பாயம் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்கள் இல்லாத இடங்களில் மாநகராட்சிகளால் அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய 10 உருது மொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் மகிழ்ச்சி தானே?